Good morning, one and all. I am highly honored and I am privileged to be here. என்று நான் ஆங்கிலத்தில் துவங்கி இருப்பதை யாரேனும் ஒருவர் முகம் சுளித்திருந்தாலோ மனம் வாடி இருந்தாலோ அவர்களுக்கு மட்டுமே என்னுடைய முதல் வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். அவையோருக்கும் ஆன்றோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம். 1857 மே மாதம் 10ஆம் தேதி நடந்தது. 2026 மே மாதம் 8ஆம் தேதி நம்ம இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன் இத்தனை வருஷம் கழித்து இதை பார்க்குறோன்னா, வரலாறை தெரிந்து கொள்வது நம்முடைய இன்றைய வருத்தத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவி. ஏன்னா பல நேரங்களில் வரலாறு இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம காணொலியில் பார்த்த மாதிரி 1806 நடந்த அதே சம்பவங்கள் தான் 1857 51 வருடம் கழிச்சும் அதே தான் நடந்திருக்கு. சரி, இப்போ இத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2025 2026 அதே தான் நடந்திருக்கு. இந்த கிளர்ச்சி எழுச்சி இன்றைக்கும் நமக்கு தேவைப்படுது அப்படின்றதோட என்னுடைய உரை துவங்குகிறது. இந்த வரலாற்றுன்னு சொல்லும்போது இந்த வட ஆற்காடு மாவட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. ஏன்னா இந்த வட ஆற்காடு மாவட்டம்ன்றது இந்த சித்தூர், சந்திரகிரி, அதாவது திருப்பதி பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரகிரி, வேலூர், வாலாஜா, பழமநேரி, இப்படி பல இடங்களை எல்லாம் உள்ளடக்கியது தான். நம்ம இன்னைக்கு முட்டாள்கள் தினம்னு சொல்லி முட்டாளாக கொண்டாடிட்டு இருக்கோம்ல, உண்மையாகவே முட்டாளாக்கப்பட்ட தினங்களில் ஏப்ரல் 1 தான். 1911 பிரிட்டிஷ் எத்தனையோ அநீதி செஞ்சுருக்காங்க, அதில் இதுவும் ஒன்றுன்ற மாதிரி வட ஆற்காடு மாவட்டம் பிரிக்கப்பட்டது. இதில் என்ன பெருசாக அநீதி நடந்திருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வட ஆற்காடு மாவட்டத்தில் இந்த திருவேங்கடத்தை வடக்கு எல்லையாக அவங்க நியமித்து இதை பிரிக்கலைன்னா திருப்பதி எங்களுக்கு தான் ஆந்திராக்காரங்க போராட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இன்னைக்கு திருப்பதியோட பின்கோடு 6 லட்சத்தில் தான் துவங்கியிருக்கும், 5 லட்சத்தில் ஆந்திராவோடு சேர்ந்து துவங்கி இருக்காது. அப்போ அன்னைக்கு நடந்த வரலாறு மறுபடியும் ஒரு நிகழ்வாக அமைந்து, ஆனால் அன்னைக்கு 1911 நம்ம பிரிச்சிருக்கிறத அனுமதிச்சிருக்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த வட ஆற்காடு மாவட்டத்தில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய 1857ஆம் ஆண்டிற்கான தீப்பொறி துவங்கியது. இந்த வரலாற்றினுடைய துவக்கமே நம்மளுடைய வட ஆற்காடு மாவட்டம் தான். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த பன்றி கொழுப்பு, அப்புறம் இந்த பசுவினுடைய கொழுப்பெல்லாம் தடவி தோட்டாக்களில் தடவி அவங்க பயன்படுத்துகிறாங்க, நம்ம எதிர்த்தோம் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், இது மட்டும் காரணம் இல்லை. நம்ம இராணுவ சீர்திருத்தங்கள் அப்படின்ற பேரில் நெஞ்சில் சிலுவை கொண்டு வந்தாங்க, அப்புறம் தொப்பியில் இறகு கொண்டு வந்தாங்க. இந்த தொப்பியில் இறகு கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறோம்ல, நான் என்ன கேட்குறேன், நம்ம முதல்ல தொப்பி போட ஏன் அனுமதித்தோம்? நம்மளுடைய மூதாதையர்கள் ஏன் அனுமதிச்சாங்க? அவங்க வேற நாம வேற இல்லை, நாமளும் இப்போ அப்படி தான் இருக்கோம். முதல்ல தொப்பி போட ஏன் அனுப்பிச்சாங்க? ஏன் நம்ம அதை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம கொஞ்சமாக யோசிச்சோமா? அவங்களுடைய நோக்கம் என்ன? வெள்ளையர்களுடைய நோக்கம் என்ன? மதம் பரப்புவதா? இயேசுவையே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடவுளாகவும் பாவிக்க வேண்டும் என்ற மத உணர்வா? மத உணர்வு இருப்பவர்களுக்கு வேற்றுமை இருக்காது. அப்போ அவங்களுக்கு மத உணர்வு இல்லை. அப்போ எதற்காக வந்தாங்கன்னா, நாடு பிடிப்பதற்காக மதத்தை பிடித்து கொண்டார்கள். இந்த ஜாதியை எப்படி கையில் எடுத்தாங்கன்னா, நம்ம ஜாதி பிரிவு நம்ம கிட்ட இல்லை, ஜாதி பகுப்பு முறை இருந்தது. we are organized people. நம்ம இப்படி இருக்கணும், இப்படி வாழணும்னு நம்மளுடைய சமுதாயத்துக்குள்ள ஒரு ஒழுக்க முறைகளை, ஒரு விதிமுறைகளை உருவாக்கி, நாம வகுத்த விதிமுறைகளை நாமே மீறாம வாழ்ந்து கொண்ட ஒரு கண்ணியமான பண்பாட்டாளர்கள் நாம். ஆனா இவங்க என்ன கொண்டு வந்தாங்க, அவன் ஏன் பச்சை சட்டை போட்டிருக்கான், நீ ஏன் நீல சட்டை போட்டிருக்கான்னு கேட்குற மாதிரி, இந்த பிரிவு மட்டும் தொப்பி போட்டிருக்காங்களே, இவங்க மட்டும் தலைப்பாக வச்சிருக்காங்களே, நீங்களாம் ஏன் வைக்கல அப்படின்னு ஜாதியை தூண்டி விட்டார்கள். அது வரைக்கும் நமக்குள்ள ஜாதி கலவரம் இல்லைங்க. நாம எல்லாருமே we will accept the people as they are. நான் ஒருத்தரை ஏற்றுக்கிறேன்னா, அது கிறிஸ்தவராகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், எந்த ஜாதி சார்ந்தவராக இருக்கட்டும், நான் உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளோதான். என்ன நீ அப்படியே ஏற்றுக்கொள். இந்த பிரிவினைவாதமே இல்லாத நேரத்தில் பிரிவினையை உண்டாக்கியவர்கள் வெள்ளையர்கள். பாரு, இந்த சமுதாயத்தை மட்டும் உங்களுக்கு தொப்பியெல்லாம் இல்லை, நாங்கள் கொடுக்கிறோம், எல்லாருக்குமே சமமான தொப்பியை கொடுக்கின்றோம், நீங்கள்லாம் ஜாதியில பிரிவுபட்டிருக்கீங்கன்னு ஒரு தவறான ஒரு மாயையை, ஒரு விஷத்தை நமக்குள்ள பரப்பி தொப்பியை போட வச்சாங்க 1700களில். அப்போ அனுமதிக்காம இருந்திருந்தா அவன் ஏன் தொப்பியில இறகுகளை கொண்டு வரான், ஏன் நெஞ்சில் சிலுவையை கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம அந்த வரலாறு தெரிஞ்சிருந்தா இந்த நிகழ்வு நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த துயர சம்பவங்கள் நிகழ்ந்திருக்காது இல்லையா? இந்த நோக்கத்துக்காகவும் இன்றைய நிகழ்வு அமைந்திருக்கிறது என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன்.
அப்புறம் இந்த 1806 இந்த கலவரம் நடந்தது. அதுக்கான காரணம் இந்த தோட்டாக்கள் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இதற்கான விதை போடப்பட்டது ஒரு 3 அட்வொகேட்ஸ் தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த அட்வொகேட்டுங்களை பார்த்தா எனக்கு கோவம் வரும். காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த கலவரத்தெல்லாம் தூண்டி விட்டு அவங்க பாட்டு பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. 1804 பாளையக்காரர்கள் ஒரு விடுதலை போராட்டத்தினுடைய உணர்வுகளோட போராடிட்டு இருந்தாங்க. நான் வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும், என்னுடைய ஆட்சி தன்னாட்சின்னு சொல்கிறதும் இப்படியே தான் இருந்தாங்க. நம்ம சீமான் மாதிரி தான் நினச்சிக்கோங்களேன். அப்படியே அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய வட ஆற்காடு மாவட்டத்தினுடைய முதல் கலெக்டர் ஸ்டாட்டன் அவர் வந்து கூப்பிட்றாரு பாளையக்காரர்களை பேச்சுவார்த்தைக்கு. ஸ்டாட்டன் வராரு, உட்கார்றாரு. ஆனால் பாளையக்காரர்கள் வரல. அவர்களுக்கு பதிலாக ஒரு 3 வழக்கறிஞர்கள் அனுப்புகிறாங்க. சரி, எங்கப்பா அவங்க ராஜான்னு கேட்குறாரு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, விளக்கெண்ணெய் குடிச்சிருக்காரு, அதனால் அவரை நீங்கள் பார்க்க முடியாது. இன்னொருத்தர் சொல்கிறாரு, இல்லை அவர் விரதம் சாப்பிட மாட்டார், அதனால் உங்களெல்லாம் பார்க்க மாட்டார். இன்னொருத்தர் சொல்கிறார், இல்லை அவர் வேட்டைக்கு போயிருக்காரு அப்படின்னு. இந்த 3மே மறைமுகமாக இந்த பரங்கியர்களை கேலி செய்யும் விதத்தில் அமைந்திருந்ததுனால இதை கோபம் கொண்டவர்கள் தான் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இதெல்லாம் தூக்கி போடு, இதை நாமே ஆள வேண்டும்னு நம்மளுடைய தென்னகத்தில் முதல்ல இந்த இடத்த பிடிக்கணும்னு ரொம்ப 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 வெறித்தனமாக ஆடிய ஆட்டங்கள் இதனால தான், இந்த 3 வழக்கறிஞர்களால தான். அதுக்கப்புறமா பாளையக்காரர்களோட நிறைய சண்டை நடந்தது. நவீன ஆயுதங்கள் இல்லை, சரியான தலைமை இல்லை, மக்களினுடைய ஒத்துழைப்பு இல்லை. இன்னைக்கு எப்படி நம்ம தடுமாற்றத்தில் இருக்கோமோ அதே தடுமாற்றத்தினால் பாளையக்காரர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஸோ நம்ம ஏதாவது ஒரு பக்கம் நின்னா பரவாயில்ல இல்லைங்களா? அதுக்கப்புறம் வரலாறு தொடர ஆரம்பிச்சது. 1805 இந்த பரங்கியர்கள் ஸ்டாட்டன் சொன்ன இல்லைங்களா, அவர் ஒரு அறிக்கை விட்டார். என்ன அறிக்கை விட்டாருன்னா, நாங்கள் வந்து இராணுவ பலத்தினால் பாளையக்காரர்களை வெற்றி பெற்று விட்டோம். எங்களுடைய இராணுவம் பார்த்தீங்களா, படை கொண்டது, மூளை பலம் கொண்டது, அறிவு பலம் கொண்டது, ஆன்ம பலம் கொண்டது அப்படின்னு அந்த அறிக்கைகள் படிக்க 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 நமக்கு நாமே அந்த அறிக்கையை நீங்கள் முழுசாக படிக்க முடியாது. கூகுளில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்தா தெரியும். அந்த அறிக்கையை படிக்க படிக்க வாசிக்க வாசிக்க மல்லாந்து படுத்து நாமளே எச்சு துப்பிக்கிற மாதிரியே இருக்கும். இத்தனை வருஷம் கழித்து நமக்கே அந்த உணர்வு ஏற்படும்னா அந்த காலத்தில் அந்த அறிக்கையை உள்ள அந்த மக்கள் வாசிக்கும் போது எப்படி இருந்திருக்கும்? அதனால் வீறு கொண்டு எழுந்தவர்கள் தான் இந்த புரட்சிக்கு காரணமானவர்கள். இந்த புரட்சின்னு சொல்ல முடியாது, போராட்டம் தான் சொல்லணும். கழகம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டாலும் புரட்சி என்று வளர்ந்தெடுக்கப்பட்டாலும் இந்த வரலாறு போராட்டம் தான். அப்போ இந்த பண்டை கொழுப்பு இதெல்லாம் காரணம் இல்லையா அப்படின்னு காட்டிங்கன்னா, ஆமாம் இதெல்லாம் தான் காரணம். ஆனால் இதெல்லாம் போராட்டத்திற்கான காரணம் இல்லைங்க, போராட்டத்தை துரிதப்படுத்தியதற்கான காரணம். உண்மையான காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதி முன்னெடுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சுது. இப்போ நீங்கள் பார்த்தோம்னா இந்த 1857 இதே தான் பண்ணாங்க. 1857 இதே பசுவினுடைய கொழுப்பு, பன்றியினுடைய கொழுப்பை அந்த தோட்டால தடவணும், அதுதான் கிரீஸை கொடுக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா? அது மட்டும் காரணம் இல்லைங்க. நம்ம பல புத்தகங்கள் இருக்குது, சவுத் இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அப்புறம் நம்ம கேரளாவில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா டாக்டர் ஜெயராம் அவர்களுடைய ஆர்டிக்கல் படிச்சிங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இது மட்டும் காரணம் இல்லைன்றது. இந்த வாரிசு உரிமை இழப்பில் இருக்கு இல்லைங்களா, அதில் ஆரம்பித்து மக்கள் கொந்தளித்த மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இதே ஜாதி தான். இல்லைன்னா இவங்க என்ன சொன்னாங்க, ஜாதி வாரியா இந்தியாவில் சட்டம் கொண்டு வந்திருக்கீங்க, அதற்கான தண்டனை எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, நீங்கள் எங்ககிட்ட வாங்க, நாங்கள் இந்த பஞ்சாயத்தெல்லாம் வேண்டாம், இந்த ஆலமர பஞ்சாயத்தெல்லாம் வேண்டாம், எங்களுடைய சட்டத்துக்கு கொண்டு வாங்கன்னு அவங்க ஒரு சட்ட வரைவை கொண்டு வந்தாங்க. அதுல எல்லா ஜாதிக்கும் ஒரே தண்டனை, இந்த ஜாதி வேற்றுமையில கொண்டு வந்தாங்க. இப்ப எப்படி நாம வெள்ளூர்ல இந்த தலைப்பாகையை நாம் ஏற்றுக்கொண்டு பிறகுதான் இது ஜாதி வேற்றுமைன்னு நமக்கு புரிஞ்சுதோ, அதே மாதிரிதான் இந்த சட்டம் சீரான சமமான சட்டம்னு சொல்லிட்டு அவங்க ஏமாத்தந்த நம்ம முதல்ல நம்பிட்டோம். அப்புறம் தான் போக போக இந்த 1856 ஒரே சட்டம், ஆனா இந்தியர்களுக்கு வேற சட்டம், பிரிட்டிஷாருக்கு வேற சட்டம். முக்கியமா பெண்களை ஒரு இந்திய ஆண் ஒரு இந்திய பெண்ணை வன்புணர்வு செய்தால் சிரச்சேதம் கூட செய்யலாம், மரண தண்டனை கூட கொடுக்கலாம். ஆனா ஒரு ஆங்கிலேயன் அந்த கயமைத்தனத்தை செய்தால் அவனுக்கு என்ன தெரியுங்களா, 3 நாள் சிறை தண்டனை போதும் இல்லை? அதுவும் A கிளாஸ் தான் கொடுப்பாங்க, சொல்லவா வேணும்? இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்தாங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்ததனுடைய போராட்டம் எப்படி போராடுறதுன்னு அவங்களுக்கு புரியல. அப்போ தான் வரலாற்றை திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ இருக்கிற மாதிரி இந்த யூடியூப் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்போ இல்லை.
அப்போது இந்த தகவல் தொடர்புன்றது மிக வேகமாகத்தான் போய் சேரும். அப்படி போய் சேரத்துக்கு தாங்க 51 வருஷம் ஆச்சு. 1806 நம்ம நடத்துகிற இந்த புரட்சி போராட்டம் மெதுமெதுவா நம்ம போய் சேர்றதுக்கு 51 ஆண்டுகள் ஆச்சு. அப்போ இந்த நானா சாஹேப் அவர்கள் எல்லாம் இதுல இருந்து தான் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம இதுல இருந்து பார்க்கலாம். இப்போ இங்க ஆரம்பிச்சுட்டாங்க, போராட்டத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே ஆரம்பிக்கல. முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தணும். பாரத போர்ல இருந்து நம்ம எல்லாமே எப்பயுமே தூது போகாமல் அனுப்ப மாட்டோங்க. ரொம்ப பண்பாட்டில் சிறந்தவங்க. இந்த வேலூர் புரட்சி வரும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் நடுவில் சொல்லணும். வேலூர் புரட்சியில் உள்ள புகுந்து நம்முடைய வீரர்கள் எல்லாம் அவ்வளவு கலைபரம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் கூட பான்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெள்ளைக்கார பெண்மணியை பார்த்தோன்னே இந்த கோழி மூடுவாங்க இல்லையா, பஞ்சாரம், அந்த பெரிய பஞ்சாரத்தில் போட்டு மூடி அது மேலே கோரை பாயை போட்டு மூடி வச்சுட்டாங்க. எதுக்காக யார்கிட்ட இருந்து காப்பாற்றுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரங்க கிட்ட இருந்து இந்த வெள்ளைக்கார பெண்மணியை காப்பாற்றுவதற்காக இந்த பஞ்சாரத்தின் மேலே மூடி பாயை போட்டு மூடி வச்சுட்டு அந்த 8 மணி நேர போராட்டங்க. அந்த ஒரு 5-6 மணி நேரத்தில் யார் போய் முன்னாலும் அதே சிப்பாய் அவங்களையும் அந்த குழந்தைங்களுக்கும் போய் ரொட்டி துண்டுகளை கொடுத்து விட்டு மறுபடியும் போராட்டத்துக்கு போகிறான். இது அவங்களுடைய கடிதத்தில் போராட்டத்திலையும் இந்த பண்பாடை காப்பாற்றணும் இல்லையா, அதை இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஐயா இந்த மாதிரி தலைப்பாக கொடுத்தீங்க, நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், இது எங்கள் மதத்தை எல்லாம் சீர்குலைக்குது, எல்லாரும் எங்களை மனுஷங்களாகவே மன்னிக்க மாட்டாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சமயத்தை தவிர்த்து மற்றொரு சமயத்தை ஏற்கிறானோ அந்த காலத்தில் மக்கள் அவங்கள மனுஷனாவே நினைக்க மாட்டாங்க. அப்போ அவங்கெல்லாம் கதறாங்க. அதாவது தன்னுடைய சமயம் போயிடுச்சுன்றதை தாண்டி என் சமயத்தை விட்டு விட்டேன்னா என்னுடைய மானம் போயிடுச்சு, என்னுடைய ஊர் மக்கள் என்னை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு அழறாங்க. அழுதா நமக்கு ஒரு கருணை வரணும் இல்லைங்களா. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டோன் பென்டிக் இவங்களுக்கெல்லாம் கோபம் வந்தது, ரொம்ப ஆத்திரம் வந்தது. ஆனால் அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் இதயம்னு ஒன்று இருக்கும்ல. அதனால சரி போடாப்போ, நீ என்னுடைய கருத்துக்கு எதிராக தான் பேசுகிற, நீ இராணுவத்தினுடைய ஒழுங்குமுறைகளை மீறி பேசுகிற, இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டாங்க. எப்படி மன்னிச்சு விட்டாங்க தெரியுங்களா? ஆளுக்கு 900 சவுக்கடிகள், அதுல 12 பேருக்கு மட்டும் சிறப்பு சலுகையாக கூடுதலாக 500 சவுக்கடிகள், அந்த கசையடிகளை கொடுத்து குற்றுயிரும் குலையுருமாக மாற்றி அதற்கு அப்புறமா மன்னிச்சிட்டேன் போ அப்படிங்கிறாங்க. உயிர் வாழ போறதை கொஞ்ச நாள்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இதற்கப்புறம்தான் மக்களுக்கு இன்னும் அதிகமாக வேகம் உருவெடுத்தது. இதுக்கப்புறம் தான் செயல்பட ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, வெகுநாள் திட்டமிடல். ஏன் இதை வெகுநாள் திட்டமிடல் என்னால் உறுதியாக சொல்ல முடியுதுன்னா, திப்பு சுல்தானினுடைய குடும்பங்கள் எல்லாமே வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கு. திப்பு அவர்கள் இறந்துட்டாங்க. இந்த திப்பு அவர்கள் நெப்போலியன், மாவீரன் நெப்போலியனோட தொடர்பில் இருந்த காரணத்தினால் அவர்கள் அழித்தாதான் வெள்ளையர்கள் உயிர் வாழவே முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. திப்புவுடைய மகன்கள் குடும்பம் எல்லாமே உள்ள வெள்ளூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கு. இவங்க வெகு நாள் திட்டமிடாமல் இருந்திருந்தால் 3000க்கும் மேற்பட்ட மைசூர் மக்களை வெள்ளூரில் கலந்திருக்க முடியாது. அந்த வேலூர் சிறைச்சாலைக்குள்ள இந்த திப்புவினுடைய அந்த புறத்தை அலங்கரித்த அழகிகள் எல்லாம் இருக்காங்கன்னு பல்லக்கில் கொண்டு போய் சிப்பாய்களை கலந்திருக்க முடியாது. ஆங்கிலேயர்களுடைய வெடிமருந்து கிடங்கு இருக்கு இல்லைங்களா, அந்த வெடிமருந்து கிடங்க ஆல் ஆஃப் ஒரு 2 நாள் 3 நாளைக்குள்ள அதெல்லாம் காலி பண்ணியிருக்க முடியாது. வெள்ளையர்களினுடைய பல துப்பாக்கிகளை தினந்தோறும் 1-2 என்பதாக கடத்தி கொண்டு வந்து திருடி கொண்டு வந்து தங்களுடைய அந்த தங்களுடைய கூட்டாளிகளோட பகிர்ந்து கொண்டு இருக்க முடியாது. ஹைதராபாத் எங்க இருக்கு, கர்னூல் எங்க இருக்கு, வெள்ளூர் எங்க இருக்கு, இந்த 3த்தையும் எவ்வளவு அழகா தகவல் தொடர்பை கொண்டு இருக்க முடியும். அதை விட என்னன்னா 13ஆம் தேதி நடக்க வேண்டிய இந்த தாக்குதல் 9ஆம் தேதி 4 நாளைக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அப்போ செய்திகளை மிக விரைவாக அவங்க பரிமாற்றம் செய்யணும். அப்ப எந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருப்பாங்க? வெறும் தந்திகளை நம்பி இருக்க முடியுமா? தந்திகளை அவங்க பயன்படுத்தி இருந்தாங்கன்னா எப்பவோ வெள்ளைக்காரர்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்போ இப்படி பிளான் எல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஏன் தோல்வியை போன்றது ஒரு மாயை நமக்கு வந்தது? ஏன்னா விடிய காலையில ஒரு விடியல் 3 மணிக்கு, விடியல்னு சொல்லக்கூடாது, விடியற் காலையில ஒரு 3 மணிக்கு ஆரம்பிச்சது 8 மணி நேரம் போராட்டம் நடந்தது. அப்புறம் ஏன் இது வெறும் ஆரம்ப புள்ளியா மட்டுமே இருந்து தொடர்கதையாக பக்கத்துல இன்னொரு புள்ளி வைக்கிறதுக்கு 51 வருஷம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு மிகப்பெரிய காரணம் முஸ்தபா. படிச்சிருப்பீங்க, அவங்க எல்லாருக்கும் தெரியாதது இல்லை. 2000 வராகன் ஜுபேதாருடைய சம்பளம் வாழ்நாள் முழுக்க இந்த 2 காரணங்களுக்காக காட்டி கொடுத்த முஸ்தபா.
இந்த முஸ்தபா எப்படின்னா அதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய வெள்ளூர் வீரர்கள் வெல்லக்கூடிய தருவாயில் அந்த சிறைச்சாலைக்குள்ளே போயிட்டாங்க. வெள்ளையர்களை பலரையும் கதிகலங்க செஞ்சுட்டாங்க. உள்ள நகை பணமெல்லாம் எடுத்துட்டாங்கங்க. இந்த நகையையும் பணத்தையும் கையில் எல்லாரும் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. இந்த அள்ளி எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை எடுத்துகிட்டு வெளியில் போயிடணுமா, இல்லை நம்மளும் எடுத்துக்கலாமா, இல்லை நம்ம பணத்துக்காக வரலன்னு இங்கே வச்சுட்டு போகலாமா அப்படின்னு புரியாமல் திகைத்திருந்த நேரத்தில், அதாவது பணத்துக்கும் நகைக்கும் மயங்காத வீரர்களை இந்த 2000 வராங்களுக்காகவும் சுபேதார் சம்பளத்திற்காகவும் காட்டி கொடுத்தவன் தான் முஸ்தபா. அப்போ இந்த ஒரு முஸ்தபா தான் அங்க உள்ள 1000 பேர்களுக்கு மேல இந்த முஸ்தபாக்கு எதிரான கருத்துடைய சிந்தனைகளை உடையவர்களாக தான் இருந்தாங்க. இப்போ இது தோல்விக்கான காரணம் அப்படின்னு சொல்லும் போது முதல் காரணம் இந்த முஸ்தபா. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தேதியை கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி முன்னாடி பண்ணாங்க இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய காரணம். அடுத்தது ஒரே தலைவராக அங்க இல்லை, அங்கேயும் பல கூட்டணிகள் இருந்திருக்கு போல. ஸோ அதனால எந்த கூட்டணியில எப்படி மாறுறதுன்னு தெரியாம, யார் சொல்றது என்ன தலைவர்னு தெரியாம இவ்வளவு குழப்பமும் இந்த தோல்வியையும் தழுவியது. ஆனால் இந்த தோல்வி என்பது ஒருவரி செய்திதான். இந்த தோல்வியினுடைய விளைவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அது வெற்றியினுடைய ஆரம்பமாகவே அமைந்தது. எப்படின்னா, இதுக்கப்புறமா ஒரு சுய சோதனை செஞ்சுக்கிட்டாங்க இந்த ஸ்ட்ராட்டன் இவங்க எல்லாம். இந்த 1806 இந்த புரட்சி என்று பாராட்டி கலகம் என்று தூற்றிய இந்த போராட்டம் முடிந்ததற்கு பிறகு ஒரு வருஷமா இந்த ரிப்போர்ட் எல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு இருந்தாங்க என்கொயரி கமிஷன்ல. இந்த ஒரு வருடம் முடிந்த பிறகு ஸ்ட்ராட்டன் பென்டிக் 2 பேருமே பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள். இது மிகப்பெரிய வெற்றி. அடுத்தது இந்த மத மாற்றம் அப்படின்ற விஷயத்த மிக வெளிப்படையாக செய்யக்கூடாது என்ற கொள்கையை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்றது. நல்லா நம்ம யோசிக்கணும். இதை மறைமுகமாக செய்யணும் தான் அவங்க கொள்கையை மாத்திக்கிட்டாங்களே தவிர செய்யவே கூடாதுன்னு அவங்க எடுக்கல. காரணம், மத மாற்றத்தின் மூலமாகத்தான் நாம் அடிமையாகப்படுவோம் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். அடுத்தவர்களுடைய மாற்றானுடைய மதத்தினுடைய சின்னங்களை என் மீது திணித்து விட்டான் என்ற காரணத்திற்காக 1806 1857 வருஷங்களுடைய இந்த எண்ணிக்கைகளை, இந்த நம்பரை இவ்வளவு பேசிட்டு இருக்கிற நாம, வீடியோக்களை தேடிட்டு இருக்க நாம, பாட புத்தகத்துல படிச்ச நாம எத்தனை பேரு நெத்திக்கு சின்னம் விட்டுட்டு இருக்கோம் தினமும். இன்னைக்கு அவன் வேலைக்கு போனா அப்படின்னா இந்த வெள்ளூர்லயும் சரி, இல்ல நீங்க டெல்லி, மும்பை, இந்த மீராட் எந்த இடத்துலயுமே சரி, அவன் நெட்டிக்கிட்டுக்கோ குல்லா போட்டுக்கோன்னு சொல்லிட்டு இருந்தான்ல. இன்னைக்கு நாகரிகம் என்ற பெயரால் நாமும் அதே தானே செஞ்சிருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த திருமணம் செட் ஆகாது, இந்த இடத்துக்கு இந்த ஹேர் ஸ்டைல் செட் ஆகாதுன்னு நம்முடைய சமய சின்னங்களை நாம் ஒதுக்கி கொண்டிருக்கோம் என்றால் இந்த 1806 புரட்சி மறுபடியும் நமக்கு வேணுமா? அவன் என்ன நம்ம கிட்ட இதை செய்யணும் சொல்றது? செய்யணும் சொல்லவே யோசிக்கணும். செய்யணும்னு சொல்லவே யோசிக்கணும்னா நம்முடைய சமய சின்னங்களை நாம் என்னைக்குமே தவிர்க்க கூடாது. நான் பேச வந்தது ஒண்ணு, பேசிட்டு இருக்கிறது ஒண்ணுன்னு யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா மன்னிச்சிடுங்க. ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான். என்னைக்கு நாம் சமய சின்னங்களை புறக்கணித்த ஆரம்பித்தோமோ அப்பதான் அவனுடைய சமய சின்னங்களை நம்ம கிட்ட கொண்டு வரான். அந்த நிலையை நாம் மீண்டும் உருவாக்க வேண்டாம். இப்போ 1857 தென்னிந்தியாவினுடைய பங்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, தென்னிந்தியாவினுடைய பங்கு இல்லைங்க, நிச்சயமா இல்லை. எப்படி பங்கு இருக்க முடியும்? இதுதானே ஆரம்பமே. இது இல்லாம அது கிடையாது. வேறு இல்லாம விருட்சங்கள் இருக்குமா? கல்கத்தால எத்தனை பேர் அரெஸ்ட் ஆனாங்க, மீரட்ல எத்தனை பேர் இருக்காங்க, லக்னோல தாதா இருந்தாரு. இதெல்லாம் வேண்டாம். வேர் மண்ணிற்குள் புதைந்திருந்தாலும் வேர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த விருட்சத்தை, அந்த கனியை, அந்த மலரை, அந்த மலரினுடைய வாசத்தை எப்பொழுதெல்லாம் நாம் பார்க்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது அந்த வேரினுடைய ஞாபகம் நமக்கு வரணும். நீங்க எப்ப இந்த பாட புத்தகங்கள்ல இல்ல இந்த யூடியூப்ல 1857 சொன்னாலும் நமக்கு முன்னாடி ஞாபகத்துக்கு வர்றது வெள்ளூர் புரட்சியாகத்தான் இருக்கணும். வெள்ளூர் புரட்சிக்கும் இந்த நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சிப்பாய் புரட்சிக்கும் என்னெல்லாம் வித்தியாசம் இருக்கு? ஒரு வித்தியாசமும் இல்லையே. இங்க எப்படி சம்பளம் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சதோ அதே மாதிரி அங்க வாரிசு உரிமை இழப்பு, நிலவரி சட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சது. இங்க எப்படி சமயத்தை, அதாவது ஜாதியை முன்னாடி வச்சு மதத்தை துவக்கி இந்த மதத்தினுடைய பிரிவினையை ஏற்படுத்தணும், அவங்களுடைய மதத்தை உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி இங்க சீருடை மாதிரி அங்க சட்டங்களை கையை பிடிச்சாங்க. ரெண்டுத்துல என்ன வித்தியாசம் இருக்கு? இங்க கர்னூல், ஹைதராபாத், வெள்ளூர்னு ஒரு 3 இடம்னா அங்க 30 இடம். இங்க நம்ம தானே ஆரம்பிச்சோம். அவங்க அதை கையை பிடிச்சிட்டு வளர்த்துக்கிட்டே போறாங்க. இதுல
நம்முடைய பங்களிப்புன்னு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லைல்ல. நாம தானே வேறு. நாம இல்லைன்னா அங்க எப்படி நடந்திருக்கும்? இந்த தென்னிந்தியா பங்களிப்பு அப்படின்னு சொல்லும்போது இங்க திப்புவினுடைய மகன்களை நாம முன்னாடி நிக்க வச்சோம். இங்க வெள்ளூர் புரட்சியினுடைய நோக்கத்தை பத்தி சொல்லும்போது இந்த சவுத் இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல டாக்டர் வி திவாகர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, இந்த திப்புவினுடைய மகன்களுக்கு மட்டும் கொஞ்சம் தைரியம் இருந்திருந்தா இது முடிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த திப்புவினுடைய மகன்கள் கொஞ்சம் தயங்கினாங்களாம், பயந்தாங்களாம். என்னன்னா இவங்களோட எஜெண்டா என்னன்னா, இந்த கோட்டையை கைப்பற்றியதற்கு பிறகு 8 நாள் அந்த படை அங்க இருக்கும். அதாவது வெள்ளூர்ல நம்முடைய வீரர்கள் அங்க, நம்மளுடைய முன்னோர்கள் அங்க இருப்பாங்க 8 நாள். இந்த 8 நாள்ல இந்த திப்புவுடைய மகன்கள் எல்லாம் என்ன பண்ணணும், ஆளுக்கு ஒரு தசையா போகி குறைந்தது ஒரு 10,000 வீரர்களை எல்லாம் ஒன்று சேர்த்துட்டு படை திரட்டிட்டு வரணும். அப்போ இந்த 8 நாளுக்குள்ள இவங்க அதுக்கு வேற ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிப்பாங்க. புதுசாக வரக்கூடிய வெள்ளையர்களை எல்லாம் இவங்க பார்த்துப்பாங்க. இதுதான் அவங்களுடைய எஜெண்டாவா இருந்தது. ஆனால் திப்புவினுடைய மகன் தயங்கி 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 அந்த ஒவ்வொரு நிமிடமும் ஒரு 100 ஆண்டுகளாக நாம் அடிமைப்பட்டிருக்கிறதுக்கு காரணமாகவே அமைஞ்சது. இந்த புரட்சிக்கு அப்புறமா இங்க எப்படி இந்த பென்டிங் ஸ்ட்ராட்டன் இவங்களெல்லாம் பதவி நீக்கம் செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் இந்த 1857க்கு அப்புறமா பல வெள்ளையர்களை பதவி நீக்கம் செய்தார்கள் அந்த பிரிட்டிஷ் வெள்ளையனுடைய அரசாங்கம். இங்க இந்த யூனியன் ஜாக் இறக்கப்பட்டது. யூனியன் ஜாக்னா பிரிட்டிஷர்ஸோடைய கொடி, அவங்களுடைய கொடி இறக்கப்பட்டது. அதற்கு பதிலாக பச்சையும் காவியும் கொண்ட கொடி ஏற்றப்பட்டது. அதாவது ஹிந்துவும் முஸ்லீமும் சேர்ந்து வடிவமைக்கப்பட்ட கொடி. இதை தான் சொல்றேன், இதெல்லாம் திட்டமிடாம நடந்திருக்க முடியுமா? ஏதோ இந்த வரலாற்றை இதை படிக்கும்போது எனக்குள்ள ஒரு வேகம் என்ன வரும்னா, கோபம் என்ன வரும்னா, தொப்பி போட சொல்லிட்டான்ப்பா, சினிமா போட சொல்லிட்டான்ப்பா, உடனே நம்மளால கோவம் வந்து இது பிடிச்சி அச்சு போயிட்டாங்கப்பா. அப்படி இல்லைங்க, இது துரிதப்படுத்தப்பட்டது. இதனால் துரிதப்படுத்தப்பட்டது, இதனால் திட்டமிடப்பட்டது இல்லை. ஏன்னா ஒரு கொடியை வடிவமைச்சிருக்காங்க, வடிவமைச்சு அதை ஏற்றிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். 8 மணி நேரம் இருக்கட்டுமே, 8 நிமிஷம் இருக்கட்டுமே. அடுத்தது இந்த தமிழகத்தினுடைய பங்கு. ஆமா வேறு தான், ஆனா வேறு சில நேரத்துல ஆலமரத்தினுடைய விழுதுகளா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய இருந்தது. அதுல குறிப்பா நம்ம சொல்லணும்னா இந்த செங்கல்பட்டுல அருணகிரியார், கிருஷ்ணா, பகீர், பண்டாரம் இவங்களெல்லாம். இந்த கிருஷ்ணான்றவர் பார்த்தீங்கன்னா சிறையில இருந்து தப்பிச்சிட்டார். இந்த அருணகிரியார் என்ன பண்ணார், இந்த அருணகிரியார் இந்த 400 ரூபாய்க்காக காட்டி கொடுக்கும்போது அந்த சம்பவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்டர் ஒட்டுறாங்க. சுவரொட்டி ஒட்டும் போது தான் அவரை பிடிக்கிறாங்க. இந்த போஸ்டர் எப்படி இருக்குன்னா, கடல் அளவு இந்தியர்கள் இருக்கும், அதுல ஒரு துளி மாதிரி தான் வெள்ளையன் இருக்கான், அதனால எல்லாருமே போராடுங்கன்ற மாதிரியான பல வசனங்கள். இந்த 1800களில் நடந்த இந்த வசனத்தை எல்லாம் பார்த்து தான் பாரதியார் கூட பாடியிருந்தார். இழுத்து ஒரு மூச்சு விடுங்க, 30 கோடி மக்கள் இருக்கோம்ல, அந்த இழுத்து மூச்சு விட்டீங்கன்னா வெள்ளையர் ஓடி போயிடுவாங்களே அப்படின்னு சொன்ன பாரதியார் இதை படித்து இதை ஆராய்ச்சி செய்து அதனுடைய தாக்கத்தினால்தான் இந்த வரிகளை எல்லாம் அவர் பாடியிருக்கார். பாரதியாருடைய பாடல்களை கேட்பதை விட இந்த பாடல்கள் எழுந்த அந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். கண்ணதாசன் பாடல் எழுந்த சூழ்நிலைகளை மாதிரி பாரதியார் எழுதிய பாடல்களுடைய சூழ்நிலைகளோட கூட ரொம்பவே ஆர்வத்தையும் ஒரு நாட்டு பற்றையும் நம்முடைய சமய பற்றையும் தூண்டுவதாக தான் அமைஞ்சிருக்கும். இந்த கடலூர்ல ஷேக் இமான், அப்புறம் இந்த சையத் காசிம் இவர்களாகட்டும், அப்புறம் வட ஆற்காடு மாவட்டம், அதை சொல்லியே ஆகணும். ஏன்னா இது ஆரம்பமே வட ஆற்காடு மாவட்டம் தானே. இந்த வட ஆற்காடு மாவட்டம் தான் இந்த புரட்சிக்கான, இந்த போராட்டத்திற்கான துவக்கம் என்பதை தெரிந்து கொண்ட வெள்ளையர்கள் இந்த 57ல இந்த சிக்கல் எல்லாம் வரப்போது நமக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க பண்ண முதல் வேலை எங்கேயோ மீரட்ல தான் நடந்தது, இந்தியா முழுக்கெல்லாம் நடக்கல, ஒரு சின்ன கழகம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சின்ன தீப்பொறி கிழிக்கப்பட்ட அந்த வத்திக்குச்சி கிழிக்கப்பட்ட இடம் வட ஆற்காடுன்னு மாவட்டம்னு தெரிஞ்சதுனாலதான் முதல் ஆணையாக தென்னகத்தின் வட ஆற்காடு மாவட்டத்துல ஒரு ஆயுதம் கூட யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு இந்திய சிப்பாய்கள் கிட்ட இருந்து புடுங்கினாங்க. யார்கிட்டயுமே வெடிமருந்து கிடையாது, தோட்டாக்கள் இல்லாத துப்பாக்கிகளை இந்திய வீரர்களுக்கு வழங்கப்பட்டன. அப்போ இங்க தென்னிந்தியாவிலிருந்து ஆரம்பித்ததுன்றது வெள்ளைக்காரங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் முதல்ல இதை எடுத்தாங்க. இப்ப இந்த ரங்கையா அப்படின்றவரும் கைது செய்யப்பட்டார் வட ஆற்காடு மாவட்டத்துல. இந்த ரங்கையாவை எதுக்கு கைது பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, குஜராத்ல இருக்கக்கூடிய பல்ராம் தேவ் அப்படின்றவரோட தொடர்பு இருந்ததுனால. ஏன்னா இவர் அந்த பல்ராம் வந்து இந்த புரட்சிக்கான ஒருங்கிணைப்பாளர்கள், ஒரு பகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளர்களாக செயல்பட்டார். இங்க தென்னிந்தியா எங்கேயோ இருக்கு, ராணிப்பேட்டை எங்கேயோ இருக்கு, வடாக்காடு மாவட்டம் எங்க இருக்கு, குஜராத் எங்கேயோ இருக்கு. வடிவேலு சோதா மாதிரி எப்படியே தமிழகத்தை பேர்த்து எடுத்தா போயிருப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு நடந்திருப்பாங்க. ஸோ இதனுடைய நோக்கம்
ஒரே நோக்கம்தான். இது இந்த மதுரை ஆகட்டும், கோவைன்னு சொல்லும்போது இந்த சேலத்தில் ஐயம்பெருமாள் சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அங்கே யூனியன் ஜாக் கொடிய நம்ம வெள்ளூரில் இறக்கி காவி பச்சை கொடிய மேலே ஏற்றணும் இல்லையா, அதையே குறிப்பிட்டு 1857 ஐயம்பெருமாள் சாமி அவருடைய வீட்டின் முன்னாடி நிறைய பேர் திரண்டுட்டு இதே மாதிரி தான் கொடி ஏற்ற போகிறோம்னு சொன்னாங்க. சொன்னதோடு மட்டும் இல்லை, ஹைதர் அலின்றவர் இதை இன்னும் ப்ராபகண்டா பண்ணிட்டார். நீங்கள் இங்கே சேலத்தில் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் நாங்கள் சென்னையில் கொடி ஏற்றிட்டோம்ப்பா அப்படின்ட்டாங்க. இதனால ஹைதர் அலி அவர்கள் கைது செய்யப்பட்டார். ஆனால் சரியான சாட்சிகள் இல்லாத காரணத்தினால் அவர் விடுதலையும் செய்யப்பட்டார். அதுக்கப்புறமா வட ஆற்காடு மாவட்டம்னு பேசும்போது இந்த ஆண்டர்சன் லோவெல் அண்ட் பர்டன் அப்படின்ற ஒரு 3 பேரை பற்றி சொல்லணும். இந்த 1857 இந்த 3 பேர் என்ன பண்ணாங்க, கந்தசாமி முதலின்ற ஒரு கொத்தனாரை கொலை செய்தாங்க. இந்த கொலை செய்வதற்கான காரணம் எந்த புத்தகத்திலையும் இல்லை. ஆனால் கொஞ்சம் இந்த எழும்பூர் ஆவண காப்பகம் இருக்குங்க இல்லையா, அங்கே ஒருத்தரை தொடர்பு கொண்டீங்கன்னா அவர் மட்டும் ஒரு செய்தி கொடுத்தார். என்ன செய்தினா, இந்த 3 பேருமே இந்த கந்தசாமி முதலி என்பவர் இந்த திருநீரை தரித்திருந்தார். பார்த்தீங்களா, இந்த திருநீர் அழிஞ்சிடுச்சுன்னு ஒவ்வொருத்தரையும் அவருடைய அந்த வேஷ்டிக்குள்ள திருநீர் ஒரு பொட்டலமா மடிச்சு அப்படி வச்சுப்பாராம். எப்பெல்லாம் அழிஞ்சிச்சுன்னு யாரோ சொன்னாங்கன்னா எடுத்து வச்சுப்பாராம். ஆடை இல்லாமல் நிர்வாணமாக என்னை பார்ப்பதை போல என்னுடைய நெற்றியில் திருநீர் இல்லாமல் பார்ப்பதாக நான் உணர்கிறேன்னு சொல்லிட்டாராம். இது 3 பேருக்கும் கோவம் வந்துருச்சு. அதனால் அந்த வீட்டு பெண் மானபங்கம் செய்யப்பட்ட. கோவம் வந்து அப்படிதானே பேசுவோம். அன்னைக்கு வந்து செயல்களால் பல பெண்கள் மானபங்கம் செய்யப்பட்டார்கள். இன்று சொற்களால் மானபங்கம் செய்யப்படுறாங்க. இதை எதிர்த்தவன் தான் இந்த கந்தசாமி முதலி. இதே மாதிரி நீங்க மதுரை, கோவை, இப்படி எல்லா இடத்துலையுமே புரட்சி நடந்தது. அது குறிப்பாக நம்ம ஸ்ரீபெரும்புதூரை சொல்லணும். அங்கதான் நம்முடைய ரெஜிமெண்ட், மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பிரிகேடுக்கு மிகப்பெரிய ஒரு உணர்வு ஏற்பட்டது. என்ன உணர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய வெள்ளையர்கள் எல்லாம் இங்கே இருந்து பங்களாதேஷுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஏன் கூட்டிட்டு போறாங்கன்னா, தென்னிந்தியா எங்களுக்கு எப்பவும் வழிவிட்டுடுச்சு அப்படின்னு ஒரு மாயையை ஏற்படுத்துறதுக்கு தான். இன்னொன்று, விக்ரமாதித்யாவிலிருந்து பல இன்வேடர்ஸ், பல நாடு பிடிப்பாளர்கள் நார்த் இந்தியாவோட நிறுத்திப்பாங்க, சவுத் இந்தியாவுக்கு மேக்சிமம் வரமாட்டாங்க, தென்னிந்தியாவுக்கு. அதற்கான காரணம் பாண்டியர்கள், சோழர்கள், இவங்களுடைய ஆட்சி அமைப்பு தான். ஸோ இப்போ யாருமே வர முடியாது, தென்னகத்தையே தொட முடியாது அப்படின்னு இருமாப்பு கொண்டிருந்த அந்த வேளையில இல்லை நாங்கள் தென்னிந்தியாவை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இவங்கெல்லாம் பயந்துருவாங்கல்ல. அந்த மன மாயையை உருவாக்குவதற்காகத்தான் இந்த வேலையை பண்ணாங்க. இது முதல்ல எங்களுக்கெல்லாம் தெரியல. எதுக்கோ குதிரைப்படை, எதுக்கோ பிரிகேட் எல்லாம் போக சொல்றாங்க, நாமளும் போறோம். ஏன்னா நம்மளுடைய பாரத தேசம் கர்ம பூமிங்க, கர்மாவிற்கு கட்டுப்பட்டவர்கள். கை நீட்டி சம்பளம் வாங்குறோம்னா அவங்களுக்கு நான் உழைக்கிறேன் நீ சம்பளம் கொடுக்குறேன்ற அந்த மாதிரியான கொள்கை நமக்கெல்லாம் கிடையாது. நீ என்னுடைய பதவிக்காக நான் உழைக்கிறேன், அவன் சம்பளத்துக்காக உழைக்கலன்னு மிகச்சிறந்த விசுவாசிகள் இருக்கக்கூடிய இடம் இந்த தென்னிந்தியா. இந்த மாயைக்காகத்தான் நம்மளை கூட்டிட்டு போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அத்தனை பேருமே ஒத்துழையாமையை கொண்டு வந்தாங்க. இந்த 1857 நம்ம சொல்றோம் இல்லையா, துப்பாக்கி புரட்சியில ஈடுபட்டிருக்கோம், ஒத்துழையாமையில ஈடுபட்டிருக்கோம், எதிர்த்து மௌன புரட்சியை பண்ணியிருக்கோம், அங்கங்க போஸ்டர் ஒட்டி இருக்கும், அங்கங்க மைக்க பிடிக்காம மைக்கை விட அதிகமா கத்தி பேசி இருக்கும், ரத்தம் சிந்தி இருக்கும். சில சமயத்தில் ராஜதந்திரங்களையும் நாம் கையாண்டு கொண்டிருக்கிறோம். அதனால நேரா நம்ம புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இன்றைய இளைஞர்களுக்கு எப்படி போய் நிக்குதுன்னா, நேரா கத்தி எடுத்து போனோம், சண்டை போட்டோம், அப்படி இல்லைங்க. மிகச்சிறந்த திட்டமிட்டு மெதுவாக அரங்கேற்றப்பட்டு அதுக்கப்புறமா தான் போர் அப்படின்ற எல்லைக்குள்ளேயே நம்ம போறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக நமக்கு இருக்கக்கூடிய தலைமையின்மை அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு இல்லைங்களா, அந்த காரணத்தினால் மட்டுமே நம்முடைய வெற்றி நிதானப்பட்டு போனது, கிடைக்காம போகல, நிதானப்பட்டு போனது. இது இப்போ ஒன்றும் இல்லை, இந்த நம்மளுடைய தென்னிந்தியாவினுடைய பங்கு இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்து அதை நம்ம நிரூபிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்பலாம் பெருசா வேணாம். அன்னைக்கு கைது செய்யப்பட்ட கைதிகளினுடைய பட்டியல் நமக்கு போதும், இல்லை 2 போராட்டங்களினுடைய இந்த விளைவுகளினுடைய ஒற்றுமைகள் போதும், இதனுடைய நோக்கங்கள் போதும். அப்போ இந்த பாட புத்தகம் நமக்கு என்ன சொன்னா என்ன, நாம ஏன் அந்த பாட புத்தகத்தை பத்தி நம்ம பார்க்கணும். இப்ப இந்த 800 பேர்ல, அதாவது முதன்மையான தண்டனைன்னு சொல்லக்கூடிய கொடூரமான இந்த சித்திரவதைக்குரிய இந்த தண்டனைகள் அது 800 பேருக்கு கொடுத்துருக்காங்கங்க. இந்த 800 பேர்ல 250 பேர் தென்னிந்தியாவை, தமிழகத்தை சார்ந்தவர்கள்.
தென்னிந்தியா இவ்வளோண்டு தானே, இதுலேயே 250 பேர். அப்போ மீதி இருக்கிறவங்க இந்தியா முழுக்க பரவி இருக்காங்க. இதை விட தென்னிந்தியாவினுடைய பங்களிப்பை பற்றி நம்ம சொல்லணுமா? வேண்டாம். அதுக்கப்புறம் இங்கே கொடுக்கப்பட்ட தண்டனைகளை பாருங்களேன். தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் இந்த அந்தமான் நிக்கோபார், இந்த அந்தமான்ல நாடு கடத்தப்படுறதுன்னெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் வட இந்தியர்களுக்கு அந்தமானை கொடுத்துட்டாங்க. நமக்கு டெனோசார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த தனியாக கொடுத்தாங்க. அதை விட இன்னொன்று என்னன்னா, இந்த மலேரியா அதிகமாக பரவி இருக்கக்கூடிய காடுகளில் 60 வருடங்கள் வாழக்கூடிய தண்டனைகளை நம்முடைய திப்பு சுல்தான் அவர்களுடைய வாரிசுகளுக்கும் அவர்களுக்கு உதவி புரிந்த, அவர்களால் துரோகம் என்று குற்றம் சாட்டப்பட்ட நம்முடைய தியாக செம்மல்களுக்கு அந்த இடத்த பரிசா கொடுத்தாங்க. 60 வருஷம் நீங்க அங்கதான் வாழணும். அதனால ஆளுங்க வாழலன்றது வேற ஒரு விஷயம். இறுதியாக நிறைவுக்கு வருகிறேன். இப்போ இந்த பாட புத்தகங்கள் என்ன வேணா சொல்லட்டும், ஆனால் அந்த மார்க் குவான் அப்படின்ற ஒருத்தர் கடைசியாக இந்த நாட்டை விட்டு போகும்போது இந்த கலவரத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரே இந்த ஒரு வெள்ளையிலே குறிப்பிட்டு இருக்கிறது 1806 இந்த வெள்ளூர் புரட்சியை, இந்த செய்தியை நம்ம வெளியில பரவாமல் பார்த்திருந்தோம்னா இந்த சுதந்திர போராட்டம் துவங்கி இருக்காது அப்படின்னு தான் சொன்னார். இப்போ குமரேசன்ஜி அவர்கள் சொன்ன மாதிரி இது முதல் சுதந்திர போர் இல்லை, ஒரே சுதந்திர போர். இதை இவர் சொல்லலை, இவருக்கு முன்னாடியே இந்த மார்க்வான் சொல்லிட்டார். இந்திய சுதந்திர போராட்டம் துவங்கி இருப்பது 1806. ஆனால் இந்த செய்தியை நாம் இந்தியா முழுக்க பரவிய விட்டிருக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். பிராமணர்களும் சமய தலைவர்களும் கிராம தலைவர்களும் பாளையக்காரர்களும் தான் இந்த ஆட்சிக்கு இடையூறு விளைவிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கிராம தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த விஷயமா தான் சாமி கும்பிடாம பண்ண மாட்டாங்க. திருவிழால இருந்து கிராம தலைவர்களுடைய மிகப்பெரிய வேலையை பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாவில் பண்றது, யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த சடங்குக்கு முன்னாடி போய் நிற்கிறது, இதெல்லாம் தான். நம்முடைய சமயங்களை, நம்மளுடைய சடங்குகளை பாராட்டக்கூடியவர்கள், போற்றக்கூடியவர்கள் கிராம தலைவர்கள். இந்த கிராம தலைவர்களையும் சமய தலைவர்களையும் பிராமணர்களையும் போஷிக்கக்கூடியவர்களாக பாளையக்காரர்கள் இருந்தார்கள். அப்போ இந்த 4 பேரை நீங்கள் மட்டம் தட்டிட்டீங்கன்னா, இந்த 4 பேரை அழிச்சிட்டீங்கன்னா நம்மளுடைய ஆட்சி எந்த இடையூறும் இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ஆன்றோர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். லோகோ சமஸ்தா சுகினோ பவந்துகு, சர்வே ஜனா சுகினோ பந்துகு. வாய்ப்புக்கு நன்றி அமைத்த இந்த மேடைக்கு நன்றி, வணக்கம்.